Hi students, போன கிளாஸில் எக்ஸசைஸ் 6.6ல் கொஷின் நம்பர் 3-4 பார்த்தோம். இந்த கிளாஸில் எக்ஸசைஸில் 6.6ல் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். 5th கொஷின், த ஃபைண்ட் த இன்டர்ஸ் கட் ஆஃப் பை த பிளான் ஆர் வெக்டர் டாட் ப்ராக்கெட்டில் பாருங்கள் 6i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3 கேப் ஈக்குவல் டு 12. ஓகே, இந்த கொண்டு எக்ஸஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த சொல்யூஷன் கிவன் போட்டு தி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளான் இன்டர்செக்ஷன் ஃபார்முலா எக்ஸ் டிவைட் ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பி ப்ளஸ் ஜெட் டிவைட் சி ஈக்குவல் டு 1. டயக்ராம் பாருங்கள், சைடில் போட்டிருப்பேன். எக்ஸ் ஒய் ஜெட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு போட்டு ஸ்மால் ஏ இன்சைடு பாருங்கள், ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்போ ஆர் வெக்டர் டாட் ப்ராக்கெட்டில் கொஷின் வேல்யூ அப்படி எழுதிக்கிறேன். ஆர் வெக்டர் டாட் ப்ராக்கெட்டில் 6i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப் ஈக்குவல் டு 12 எழுதியாச்சு. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு அந்த ஆர் வெக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்னு எடுத்தேன். இந்த ஆர் வெக்டர் வேல்யூவை அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆர் வெக்டர் டாட் ப்ராக்கெட்டில் 6i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3 கேப் ஈக்குவல் 12 இருக்குல்ல, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆர் வெக்டர் வேல்யூ என்னது? xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் டாட் ப்ராக்கெட்டில் 6i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 3k கேப் ஈக்குவல் டு 12. அப்போ xi கேப் டாட் 6i கேப் x இன்ட்டு 6ன்னு வரும் 6x, y இன்ட்டு 4y வரும், z இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3z ஈக்குவல் டு 12. 12 டிவைட் பண்ணு. அப்போ 6x டிவைட் 12, 6 டபுள் அடிச்சான்னு வரும் 2 வரும். 4y டிவைட் 12, 4 டபுள் அடிச்சா 3 வரும். ஓகே, மைனஸ் 3z டிவைட் 12, 3 டபுள் அடிச்சா 4 ஆயிரும். ஈக்குவல் டு 12 டிவைட் 12 அடித்தா வேல்யூ 1. அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், x டிவைட் 2 ப்ளஸ் y டிவைட் 3 ப்ளஸ் z டிவைட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 1. ஓகே, சரி, இந்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் லைனும் ஃபார்முலாவை பாருங்கள். எக்ஸ் டிவைட் ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பி ப்ளஸ் ஜெட் டிவைட் சி ஈக்குவல் டு 1. ஓகே, ரெண்டு கம்பேர் பண்ணக்குள்ள பாருங்கள், எக்ஸ் டிவைட் ஏ இருக்குதா, ஏவோட வேல்யூ என்னது 2. அப்போ எக்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2. ஒய் டிவைட் 3 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஒய் டிவைட் பி, பியோட வேல்யூ என்னது 3. இப்போ ஒய் இன்டிசன் 3, அடுத்து ஜெட் இன்டிசன் மைனஸ் 4. ஓகே, கண்டுபிடிச்சிட்டுமா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 6, த பிளான் மீட் த கவுண்ட் பாருங்கள். எக்ஸஸ் அட் த a, b, c that the centroid of the triangle ABC is the point பாருங்கள் u, v, w. என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளான் கண்டுபிடிக்கும். சொல்யூஷன் கிவன் போட்டு டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் நம்ம 5th கொஷின் போட்டோம்ல அதே தான். டயக்ராம் ட்ரையாங்கிள் போட்டோம், எக்ஸ் ஒய் ஜெட்னு போட்டோம். அதே மாதிரி கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி, இன்சைடில் கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்னு போட்டாச்சு. அந்த பாயிண்ட் பாருங்கள், ஏ பாயிண்ட்டு கேபிட்டல் ஏ பாயிண்ட் ஏ ஸ்மால் ஏ 0, அதே மாதிரி பி பாயிண்ட் கேபிட்டல் பி பாயிண்ட் பாருங்கள் 0, ஸ்மால் பி 0. அதே மாதிரி சி பாயிண்ட் பாருங்கள் 0, சின்னு ஸ்மால் சி. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிட்டுங்களா? பேஜ் திருப்புறம் பாருங்கள். ஓகே, பேஜ் திருப்பிட்டேன். இந்த பாயிண்ட்டு 3 பாயிண்ட் எழுதிக்கிறேன். ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட் சி பாயிண்ட்டு எடுத்து எழுதியாச்சு. இந்த சென்ட்ராய்டு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 டிவைட் 3, y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 டிவைட் 3, z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 டிவைட் 3. அதுக்கு ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு இப்போ x1 வேல்யூ என்னது? ஸ்மால் ஏ, x2 வேல்யூ 0, x3 வேல்யூ 0, ஸ்மால் ஏ ப்ளஸ் 0 டிவைட் 3, அடுத்து y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3க்குல ஒய்யோட வேல்யூ 0, y2 வேல்யூ ஸ்மால் பி. இப்போ 0 ப்ளஸ் ஸ்மால் பி ப்ளஸ் 0 டிவைட் 3, 0 ப்ளஸ் சி டிவைட் 3. அதுக்கு ஸ்டெப்பு ஏ டிவைட் 3, பி டிவைட் 3, சி டிவைட் 3. அப்போ எப்படி எழுதலாம் ஃபார்முலா பாருங்கள், u, v, w. அப்போ a டிவைட் 3 ஈக்குவல் டு யூனா a ஈக்குவல் டு ஸ்மால் a ஈக்குவல் டு 3u. அதே மாதிரி b டிவைட் 3 ஈக்குவல் டு vனா b ஈக்குவல் டு 3v.
ஓகே, அடுத்த வேல்யூ பாருங்கள். C divide 3 equal to W னா C equal to 3W. The equation of the Planet form பார்த்தீங்கன்னா x divide a plus y divide b plus z divide c equal to 1. அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? x divide a ஓட வேல்யூ ஸ்மால் a ஓட வேல்யூ 3u plus y divide ஸ்மால் b ஓட வேல்யூ 3v plus z divide c ஓட வேல்யூ என்னது 3w equal to 1. ஓகே, இப்போ 3 காமனாக எடுத்துகிட்டு ஓகே லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ x divide u plus y divide v plus z divide w equal to 3 ஆன்சர் வருது. ஆன்சர் என்னது 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேடா. இப்போ எக்ஸசைஸில் 6.6 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகிறோம். ஓகேவா? பேஜ் திருப்பம் பாருங்க. பேஜ் திருப்பிட்டேன். எக்ஸசைஸில் 6.7. ஓகே, ஃபார்முலா பார்க்கலாமா? டெஃபினிஷன் ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளான் பாசிபிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் கோலினர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா parameter form vector equation. Parameter form the vector equation formula r vector equal to a small a vector plus s into small b vector minus a vector small a vector plus d into bracket la small c vector minus small a vector. இது வந்து parameter form உடைய vector equation. ஓகே, r vector equal to அடுத்தது நான் parameter form the vector equation. இது ஒரு parameter form the vector equation நான் parameter form the vector equation. ஃபார்முலா என்ன ஃபார்முலா? r vector minus a vector dot bracketல b vector minus a vector cross c vector minus a vector equal to 0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட்டில் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் r vector minus a vector கமா b vector minus a vector கமா c vector minus a vector equal to 0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலான்னு யூஸ் பண்ணலாம். சரி, அதுக்கு ஸ்டெப் பாருங்கள். கார்ட்டீசியன் ஃபார்ம் த ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலானா மால்லஸ் எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. ஓகே, சரி. தி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளான் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அண்டு பேரல் டு த கிவன் நான் பேரல் வெக்டர். ஓகே, பாருங்கள் parameter. ஓகே, parameter ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்னது a வெக்டர் ப்ளஸ் எஸ் பி வெக்டர் ப்ளஸ் டி சி வெக்டர் டூ கிவன் நான் பேரல் வெக்டர் பாயிண்ட் ஆஃப் த பேரல். ஓகே, சரி. நான் parameter ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன் பாருங்கள். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. அதே கார்ட்டீசியன் ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா மால்லஸ் எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 c1 c2 c3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளான் த பாயிண்ட் டூ கிவன் த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா parallel to the non-zero vector. Parallel to the non-zero vector. பாருங்கள், பேஜ் திருப்புறேன். பேஜ் திருப்பிட்டேன். ஓகே, ஃபார்முலா பாருங்கள். இப்போ parameter form the vector equation. r vector equal to a vector plus s into b vector minus a vector plus d dac vector. இந்த ஃபார்முலா எழுதலாம், இல்லை இந்த ஃபார்முலா எழுதலாம். r vector equal to 1 minus s into a vector plus s b vector plus d c vector. அதே நான் parameter form the vector equation கேட்டாங்கன்னா r vector minus a vector dot b vector minus a vector cross c vector equal to 0. அதே கார்ட்டீசியன் ஃபார்ம் த ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா பாருங்கள் மால்லஸ் x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 c1 c2 c3 equal to 0. ஓகே, இப்போ ஃபார்முலாம் பார்த்துட்டோம். சரியா? பாருங்கள், எக்ஸசைஸில் 6.7 ஃபார்முலா பார்த்துட்டோம். ஓகே, கொஷின். ஓகே, என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம் தெரியும். இந்த parameter ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன், நான் parameter ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அடுத்தது parameter ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன், நான் parameter ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஓகே, 3 செட்டு பார்த்தோமா? ரைட். இப்போ நம்ம சம் போகலாமா? சரி. இப்போ எக்ஸசைஸில் 6.7 ஓகே
எக்ஸசைஸில் 6.7ல் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஃபைண்ட் த நான் பேராமீட்டர் கேட்டுக்கிறாங்க. ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டுக்கிறாங்க. பாயிண்ட்டு கொடுத்துறாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட்டு 2, 3, 6 அண்டு பேரல் டு த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. x minus 1 divide 2 equal to y plus 1 divide 3 equal to z minus 3 divide 1 and x plus 3 divide 2 equal to y minus 3 divide minus 5 equal to z plus 1 divide minus 3 கொடுத்துறாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 2 லைன் கொடுத்துறாங்க. பேரல் ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க 2, 3, 6. இது நான் பேராமீட்டர் ஃபார்மில் வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் கிவன் போட்டு இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன் எடுத்து எழுதிக்கிறேன். ஏ வெக்டர் ஸ்மால் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i கே ப்ளஸ் 3j கே ப்ளஸ் 6j கேப்னு எடுத்துட்டேன். அடுத்தது அந்த பேரல் டு த ஸ்ட்ரெயிட் லைன் 2 லைன் கொடுத்துருக்காங்களா, அப்போ பி வெக்டர் எதுங்க சார் எடுப்பீங்க அப்படின்னா அந்த டிவைடில் ஃபஸ்ட் லைனில் டிவைட் வேல்யூ எடுத்துக்கலாம். 2i கே ப்ளஸ் 3j கே ப்ளஸ் கே கேப்னு எடுத்துட்டேன். செகண்ட் லைனில் டிவைட் வேல்யூ வந்து சி வெக்டர் எடுத்துக்கலாம். சி வெக்டர் ஈக்குவல் டு 2i கே ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப்னு எடுத்துகிட்டு டயக்ராம் பாருங்கள். ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பேன். பாயிண்ட் ஏ வந்து 2, 3, 6. ஓகே, அப்போது ஒரு பேரல் லைன் 2 லைன் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு லைன் இன்னொரு லைனும். கீழே இருக்க லைன் வந்து பி வெக்டர் எடுத்துட்டேன். மேலே இருக்க லைன் வந்து பார்த்திங்கன்னா சி வெக்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகே ரைட். நான் பேராமீட்டர் ஃபார்ம் த வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா ஃபார்முலானா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ப்ராக்கெட்டில் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எடுக்கலாம். அப்போ மால்லஸ் ஐ கேப் ஜே கேப் கே கேப் பி வெக்டர் வேல்யூ என்னது 2, 3, 1. சி வெக்டர் வேல்யூ என்னது 2, -5, -3 எடுத்துட்டேன். அதுக்கடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் ஐ கேப் எடுத்துட்டா என்ன வேல்யூ, அப்போ -9 + 5 என்னது 3 × -3 -9 -5 × 1 +5 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் மைனஸ் ஜே கேப்னு எடுத்துக்கிட்டா 2 × -3 -6 2 × 1 -2 ப்ளஸ் ஜே கேப்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரோவில் தேர்டு காலம் ஜே கேப் எடுத்துக்கிட்டா -10 -6. அதுக்கு ஸ்டெப் பாருங்க ஈக்குவல் டு ஐ கேப் இன்ட்டு -9 + 4னா 5னா -4 மைனஸ் ஜே கேப் எடுத்துட்டா -8 ப்ளஸ் கே கேப் எடுத்துட்டா -16. அதுக்கு ஸ்டெப் பாருங்கள், பேஜ் திருப்பிட்டேன். அப்போ என்ன பாருங்கள் ஈக்குவல் டு -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60 கே கேப். ஓகே, அதுக்கு பாருங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்களா பாயிண்ட்டு. இப்போ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப் டாட் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60k கேப் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்ன பண்ணலன்னா அந்த டாட்டில் ப்ராக்கெட் பாருங்கள் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60k கேப் இருக்குல்ல, அது இன்சைடில் மல்டி பண்ணுறோம். மல்டி பண்ணால் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் ப்ராக்கெட்டில் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60k கேப் -2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப் டாட் ப்ராக்கெட்டில் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் ஓகே 60k கேப் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா, அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். எது மல்டி பண்ணோம் அப்படின்னா இந்த டாட் வந்துருக்கு பாருங்கள் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப் டாட் ப்ராக்கெட்டில் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60k கேப் இருக்குல்ல, அது மல்டி பண்ணுறோம். இப்போ அந்த ஆர் வெக்டர் டாட் ப்ராக்கெட்டில் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60k கேப் அப்படியே எடுத்துக்கிட்டேன் -2i கேப் இன்ட்டு -4 கேப். அப்போ என்ன வரும் -8 3 × 8 24 6 × -16 ஆட் பண்ண 96 ஈக்குவல் டு 0. அதுக்கு ஸ்டெப் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60k கேப். அப்போ -8ம் -96 ஆட் பண்ணி ப்ளஸ் 24 லெஸ் பண்ணால் ப்ளஸ் என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு 18 வரும் ஈக்குவல் டு 0 வரும். அந்த 18 லெஃப்ட் சைட் ரைட் சைட் பண்ண மைனஸ் வரும். அப்போ ஆர் வெக்டர் டாட் ப்ராக்கெட் பாருங்கள் -4i கேப் ப்ளஸ் 8j கேப் -60k கேப் ஈக்குவல் டு -18. அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணலாமா, -4 ஆல் டிவைட் பண்ணால் ஒன்று வரும். ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் -2j கேப் ப்ளஸ் 4 கேப் ஈக்குவல் டு 20. இது வெக்டர் ஈக்குவேஷன். சரியா, அப்போ ஆர் வெக்டர் என்ன பண்ணலான்னா ஓகே
ஆர் வெக்டர் வந்து எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப் எடுத்து ஆர் வெக்டர் பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப் டாட் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 4 கேப் ஈக்குவல் டு 20. இந்த டாட் வந்துருக்குது. ஐ கேப் எக்ஸ் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப்னா எக்ஸு ஒய் ஜே கேப் டாட் மைனஸ் 2 ஜே கேப்னா மைனஸ் 2y ஜெட் கே கேப் டாட் 4 கே கேப்னா இன்னொரு 4z ஈக்குவல் டு 20. இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரியா? வெக்டர் ஈக்குவேஷன் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எந்தெந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தோம். எக்ஸைஸில் 6.7 ஃபார்முலா பார்த்தோன்னா எக்ஸைஸில் 6.7 ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம். சரியா? ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா எழுதி பார்த்துங்க. ஃபேர் நோட்டில் நீட்டாக எழுதிக்காங்க. ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பீரியடில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.